ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் படிப்பு சென்ட்ரல். இந்த வீடியோவில் நம்ம Adobe InDesign பற்றி லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு சில ஃப்ரீ கோர்சஸ் பற்றி பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் இருந்து எந்த வீடியோ மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ நீங்கள் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் டாப்பிக்கில் ஆன்லைன் கோர்சஸ் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம இப்போது டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் Adobe InDesign லேர்ன் பண்ணுறதுக்கான ஃப்ரீ கோர்சஸ் பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா Adobe டைரெக்டாக ப்ரொவைட் பண்ணுற InDesign டுட்டோரியல்ஸ். ஸோ இதை தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா Adobe இருந்தே டைரெக்டாக வருது. ஸோ கண்டென்ட் குவாலிட்டி பற்றி நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அண்ட் அப்டேட்டட் கண்டென்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து அப்டேட்டட் கண்டென்ட்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வேறு ஏதாவது கோர்ஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த கோர்ஸ் வந்து மேபி ஓல்டு கண்டென்ட்டாக இருக்கலாம். பட் இவங்க ப்ரொவைட் பண்ணுற இந்த டுட்டோரியல்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி அவுடேட்டட் கண்டென்ட் இருக்காது. டெஃபினட்டாக அவங்க கண்டென்ட் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம், டேரெக்டாக அடோப்லேருந்து எடுக்கிறது. ஸோ அவங்க சின்ன சின்ன வீடியோ டுட்டோரியல்ஸாக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை வந்து 2 விதமாக சார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பிகினர், எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ மோஸ்ட்டாக வந்து பிகினராக தான் இருப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் எங்கள் பிகினர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே இருக்க டுட்டோரியல்ஸ்லாம் நீங்கள் 1 by 1 பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு டாப்பிக்காக கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறது, எடிட் கண்டென்ட், மல்டிபேஜ் டாக்குமெண்ட்ஸ், ஆர்கனைஸ் கண்டென்ட் வித் லேயர்ஸ், இன்டராக்டிவிட்டி. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஷார்ட் டுட்டோரியல் வீடியோஸ் இருக்குது உங்களுக்கு. பிரிண்ட் டிசைன் குவிக் ஸ்டார்ட்னு அடுத்து ஒரு லெசன் இருக்குது. அதுக்கப்புறம் டிஜிட்டல் டிசைன் குவிக் ஸ்டார்ட்னு ஒரு லெசன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் லே அவுட் கோர்ஸ்னு தனியாக ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்குது இதில். அண்ட் பிகினர் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ஒரு சில ஃபுல் லென்த் ப்ராஜெக்ட்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க இதில். ஸோ நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்களோட டுட்டோரியல் யூஸ் பண்ணி நீங்கள் சைட் பை சைட் ஒர்க் பண்ணலாம் இதில். அண்ட் அது இல்லாமல் இன்னும் நிறைய டுட்டோரியல்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க InDesign லேர்ன் பண்ணுறதுக்காக. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஃபுல் பேக்கேஜ். நீங்கள் வந்து பிகினராக இருந்தீங்கன்னா இதில் இருக்க விஷயங்களே உங்களுக்கு வந்து நிறையா இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா Udemy ப்ரொவைட் பண்ணுற Adobe InDesign Made Easy, a beginner's guide to InDesign. ஸோ இதில் வந்து ஆல்ரெடி 1,17,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே என்ரோல் பண்ணியிருக்காங்க. இன்ஃபினைட் ஸ்கில்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 11-12 ஹவர்ஸ் கிட்ட கண்டென்ட் இருக்குது. அண்ட் இதுக்கு வந்து ஒரு நல்ல ரேட்டிங்கும் இருக்குது, 4.4. ஸோ உங்களுக்கு Adobe InDesign லேர்ன் பண்ணணும், ஃப்ரீயாக லேர்ன் பண்ணணும்னா இந்த கோர்ஸையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேர்ன் Adobe InDesign ஃப்ரம் ஸ்க்ராச் அப்படின்னு எடோனிக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 to 9 செக்ஷன்ஸ் இருக்கும். 40 லெக்சர்ஸ் இருக்குது. 7.5 ஹவர்ஸ் கிட்ட உங்களுக்கு வீடியோ கண்டென்ட் அவைலபிளாக இருக்குது Adobe InDesign பற்றி லேர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. நான் 9-10 நினச்சேன். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு 14 செக்ஷன்ஸாக அந்த கோர்ஸை பிரிச்சிருக்காங்க. அண்ட் 40 லெக்சர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன லேர்ன் பண்ணுவீங்கன்றதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்ஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறது எப்படி, டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங், கிராஃபிக்ஸ், கலர். ஸோ இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்குது அதுக்குள்ளே சொல்லி நம்ம கற்றுக்கிறதுக்கு. அவங்க எல்லாமே இதில் கவர் பண்ணுறாங்க. ஸோ இந்த கோர்ஸையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து அவங்க ஃப்ரீ சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதையும் எடுத்து உங்களோட ரெஸ்யூமில் அட்டாச் பண்ணிக்கலாம், லிங்க்டின்லையும் ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த கோர்சஸ்லாம் இப்போது Adobe InDesign பற்றி லேர்ன் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி உங்களுக்கு இன்னும் ஆன்லைன் கோர்சஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.